ரிலையன்ஸ் ஏஆர்சி அதாவது அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் மாடலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைவேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லோன் கொடுத்துருப்பாங்க. பர்சனல் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன், ஹவுஸ் லோன் சொல்லிட்டு எந்தெந்த லோன்லாம் கஸ்டமர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டாமல் விட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி லோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன் கம்பெனி கொடுத்துருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி கம்பெனியோடைய இந்த ரிலையன்ஸ் ஏஆர்சி. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேங்க்கிட்டேருந்து ஒரு அடிமாட்டு விலைக்கு அந்த லோனை வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,00,000 லோன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வட்டியெல்லாம் சேர்த்து ஒரு 60,000 வந்துட்டுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஸோ 10 வருஷமாக அதுக்கு நீங்கள் இஎம்ஐயே பே பண்ணல. ஸோ பேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த லோனை எடுத்து இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 விற்றுருவாங்க. ஸோ இப்போ 60,000 விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. ஸோ அவங்க ரிலையன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கிட்ட மாரி இந்த லோன் வந்துட்டு, ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் கட்டி உடனே முடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சட்ட ரீதியாக நீங்கள் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே நிறைய ப்ரெஷர் போடுவாங்க. டெய்லி கால் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வர முடிஞ்சால் வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட் மூலியமாக ஏதாவது நோட்டீஸ் கொடுப்பாங்க. இதுமாரி நிறைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுற லெவலுக்கு நம்ம வந்துடுவோம். ஓகே. ஸோ இப்போ ஒன் டைம் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,00,000 கேட்பாங்க. அதாவது 60,000 தள்ளிக்கோங்க, 1,00,000 எங்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ 1,00,000 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 25,000 அவங்களுக்கு லாபமாக கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த லோன்லாம் 10 வருஷமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கோ அந்தமாரி லோனெல்லாம் பேங்க்லேருந்து ஒரு காசு கொடுத்து வாங்கி அவங்க பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, எஜுகேஷன் லோனை வந்து யாருமே கேன்சல் பண்ண, அதாவது தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் தள்ளுபடி பண்ணுற மாதிரி இருந்தால் எந்தெந்த லோன்லாம் இந்த மாதிரியான கலெக்ஷன் ஏஜென்ட் கம்பெனிக்கு போயிருக்கோ அந்த லோனை தள்ளுபடி பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக போயான்னு தெரியல. பட் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த லோன்லாம் பேங்க்கில் இருக்கோ அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. எந்தெந்த லோன்லாம் இந்த மாதிரி கம்பெனிக்கு மாறினுச்சோ அந்த லோனை தள்ளுபடி பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ என்னோடய லோன்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஆர்க்கு போயிட்டு, ஸோ என்னுடைய லோன்லாம் இன்கேஸ் கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ண வாய்ப்பு இல்லை, சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி. இன்கேஸ் தள்ளுபடி பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய லோன்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகாமல் போயிடும். நம்ம ஒன் டைம் செட்டில்மெண்ட்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் வந்து செம்மையாக அடி வாங்கும். அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் செட்டில்மெண்ட் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலையன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா உறுதியாக இருப்பாங்க. இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லோன் வந்து ரிலையன்ஸுக்கு மூவ் ஆகிட்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு வந்து டீட்டெயில் காமிச்சிருக்கும். ஓகே. இதுமாரி ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் வந்து அங்கே காமிக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரிலையன்ஸுக்கு வந்து உங்கள் லோன் மூவ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போன கையோட ஒரு அசல் அதிகமாக சேர்த்து கட்ட பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் உங்களால் முடியல அப்படின்னாலும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சாவது அதை இன்னும் கொஞ்சம் அப்போயாவது உங்கள் சம்பளம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அப்போ கட்ட பாருங்கள். ஓகே. ஏன்னா நீங்கள் விட்டுட்டீங்க 10 வருஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா வட்டி அதிகமாக போயிருக்கும். அதுக்கப்புறம் கட்டுறது கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பெருசாக அடி வாங்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது லோன் எடுக்க போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது கொலாட்ரல் வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது வீட்டு பத்திரத்தையோ இல்லை நகையோ அது மாதிரி வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக கிரெடிட் ஸ்கோர் மட்டுமே வச்சு லோன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்ட பாருங்கள். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட் போகிறது தான் ஒரே ஆப்ஷன், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல்னா ஆல் இன் ஒன் பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.